என் மைத்துரன் தைந்தவனை அந்த பாண்டவர்கள் பங்குபடுத்தியதை எண்ணும் போது என் அங்கமெல்லாம் பற்றி எறிகிறது. அது மட்டுமா, ஒட்டோர் எல்லாம் ஒட்டிக்கொள்ள வேண்டும் என்று அந்த சண்டாளி துரோபதாயிட்ட சாபத்தால் நானும் என் தம்பிமார் 99 பேரும் ஒட்டிக்கொண்டு ஊரெல்லாம் வலம் வரும்போது கண்டோர் எல்லாம் கைகொட்டி நகைத்த காட்சியை எண்ணும் போது என் நெஞ்சம் சுக்கு நூறாக வெடித்து வரும்போது, ஆனா இனியும் என்னால் பொறுத்துக் கொண்டிருக்க முடியாது. இதோ இப்பொழுது நான் சென்று அந்த பாண்டவர்களின் நெஞ்சை பிளந்து அவர்களின் உதரத்தை உட்கொள்ளாவிட்டால் என் தாகம் தனியாது. துரியோதனா, நான் அப்பொழுதே சொன்னேன், முளைத்து நிலைத்து விட்ட பின்னால் அதைக் கண்டு மலைத்து நிற்பதை காட்டிலும் மூளையிலேயே கிள்ளி எறிவது மேல் என்று. ஆனால் அதற்கு நம் பெரியவர்கள் எந்த விதத்திலும் இடம் இப்பொழுது மட்டுமென்ன ஒன்றும் நஷ்டமாகிவிடவில்லை. வேட்டை நாய்களைப் போல் காட்டிலே திரியும் அந்த கயவர்களை கண்டுபிடித்து சித்திரவதை செய்வோம். காணங்கள் விட்டு காணைகளும் காணகம் முழுவதும் அழிப்போம். எப்படி தப்புவார் என்று பார்ப்போம். ஆமாண்டா, அருமையான யோசனை. தம்பி துச்சாதனா, நீ உடனே சென்று நம் படைகளை திரட்டு, அவைகளை கொண்டு காடுகள் முழுவதையும் கதிரடிப்போம். அதிலே அந்த மடையர்களும் சிக்கி மண்ணோடு மண்ணாகட்டும். துரியோதனா, சற்று பொறுமையாக இரு. இப்பொழுது நீங்கள் போடும் திட்டம் நமக்கு சரிப்பட்டு வராது. மாமா, ஆரம்பம் முதல் கொண்டு நீங்கள் எப்படி சொல்லிய காலத்தை வீணாக்கி விட்டீர்கள். இனியும் என்னால் பொறுத்துக் கொண்டிருக்க முடியாது. இரண்டிலிருந்து இன்றோடு அவர்கள் வாழ்வு முடியட்டும். இல்லை தெரியாதனா, நான் அதற்கு செல்லவில்லை. ஏனென்றால் நேற்றோடு பாண்டவர்களுக்கு 12 ஆண்டு அந்நியாரவாசம் முடிவடைகிறது. அவர்கள் இன்று ஓராண்டிற்காக வனவாசம் தான் தேடி போயிருப்பார்களே வழிய காட்டில் மறைந்து வாழ மாட்டார்கள். அதனால் வீணாக காட்டை அழிப்பதில் பலன் ஒன்றும் இல்லை என்கிறேன். துரியோதனா, இது மிகவும் நல்லதாக போய்விட்டது. உடனே ஓலை அனுப்பு. உனக்கு கீழ்ப்படிந்துள்ள 56 தேசத்து அரசர்களுக்கும் அந்த 5 கண்டுபிடித்து சிறை செய்து வைக்கும்படி பிறகு நாம் பார்த்துக் கொள்வோம். இதுவும் நல்ல யோசனைதான். தம்பி பிச்சாதனா, உடனே ஓலை அனுப்ப உத்தரவுரை ஏற்பாடு யாருக்கு? பாண்டவர்களை பார்க்க முடியும் என்பது அவ்வளவு சுலபம் அல்ல. அஞ்ஞானவாதம் செய்ய புறப்பட்டிருக்கும் 5 அவ்வளவு எளிதாக யார் கண்ணிலும் பட்டுவிட மாட்டார்கள். அவர்கள் தம் சொந்த உருவை மறைத்து மாறு உருவில் தான் வாழ்வார்கள். திறமை மிக்க ஒற்றர்களின் ஊடுருவலால் தான் அவர்களை கண்டுபிடிக்க முடியும். இதுவும் நல்ல யோசனைதான். தம்பி துச்சாதனா, நீ உடனே சென்று நமது ஒற்றர்களில் திறமைமிக்க 60,000 ஒற்றர்களை தேர்ந்தெடுத்து எல்லா நாடுகளுக்கும் அனுப்பி வை. பாண்டவர்கள் இருக்கும் இடத்தை உடனடியாக கண்டுபிடித்து தகவல் கொடுக்கும்படி. திறமை மக்கள் ஒற்றர்களை தேர்ந்தெடுத்து அனுப்புகிறேன். பாண்டவர்கள் சாதாரணத்தில் ஒழுங்கிருந்தாலும் கண்டுபிடித்து கட்டி இழுத்து வர சொல்கிறேன். மைத்துனா, இதோ நானும் புறப்படுகிறேன் ஒரு ஒற்றைப்படையுடன். அந்த பாண்டவர்கள் எந்த உருவத்துல எந்த மூலையில
மறைந்திருந்தாலும் சரி, நான் கண்டுபிடித்து கொண்டு வராமல் திரும்ப மாட்டேன். அடே சாரங்கா, பிரபு இதோ வந்துவிட்டு. இதுவரை எங்கேயடாய் போனாய்? பிரபு தாங்கள் அக்கா மகாராணி அம்மாள் கூப்பிட்டு இருந்தாங்க, போயிருந்தேன். மன்னிச்சிருங்க பிரபு. டேய், நான் இன்று சந்தோஷமாக இருக்கிறேன், நீ ஒன்றும் பயப்படாத. அப்படிங்களா பிரபு? அப்படிங்களா பிரபு? நான் உங்ககிட்ட ஒண்ணு கேட்கணும்னு ரொம்ப நாளா நினைச்சிட்டு இருக்கேன். அதை இப்ப கேட்கட்டுங்களா? என்னடா அது? தாராளமா கேள். பிரபு, நீங்கள் நடந்து வரும்போது பக்கத்துல இருக்கிற மரம் எல்லாம் உங்க காத்து பட்டால பேத்துக்கிட்டு விழுவுது. உங்களுக்கு எவ்வளவு பலம் இருக்கும்? அடே மடையா, 1000 இலச்சிங்கம் யானை பலம் பெற்றவனடா இந்த கீசகன். இல்லாவிட்டால் என்னை தளபதியாக ஏற்றுக்கொள்வார்களா? என்னை என் மைத்திரன் மட்டராசன். அடே அப்பா, அப்படிங்களா? ஏ சாரங்கா, இன்று எனக்கு உல்லாசம் தேவை, உடனே ஏற்பாடு செய். ஆகட்டும் பிரபு. ராஜா நீ வாராயோ, மதனா ராஜா நீ வாராயோ, வருவிதி பயனிதுவே இன்னும் தாராயோ, மதனா ராஜா நீ வாராயோ, வருவிதி பயனிதுவே இன்னும் தாராயோ. என்னை போல ஒரு பெண்ணை உன்னுடைய கண்ணால் கண்டதுண்டோ, என்னை போல ஒரு பெண்ணை உன்னுடைய கண்ணால் கண்டதுண்டோ, இளமை பேரழகும் நான் காதல் கருதனோ, காதல் கருதனோ, தருணமிதுவே பாராயோ, கருணை புரிந்து வாராயோ, தருணமிதுவே பாராயோ, கருணை புரிந்து வாராயோ, வருவிதே பயனிதுவே இன்னும் தாராயோ, மதனா ராஜா நீ வாராயோ, வருவிதே பயனிதுவே இன்னும் தாராயோ. அன்னடையையும் பின்னடையையும் கண்ணால் கண்டதுண்டோ, அன்னடையையும் பின்னடையையும் கண்ணால் கண்டதுண்டோ, இளமை நான் காதல் கருதனோ, காதல் கருதனோ, கருணை புரிந்து வாராயோ, தருணமிதுவே பாராயோ, கருணை புரிந்து வாராயோ, தருணமிதுவே பாராயோ, வருவமிதே பயனிதுவே இன்னும் தாராயோ, மதனா ராஜா நீ வாராயோ, வருவமிதே பயனிதுவே இன்னும் தாராயோ. தெரிந்த ஒளி கடவுளே, உன்னை நான் வணங்குகிறேன். சகல வளமும் சகல பாக்கியமும் பெற்று நலமுடன் வாழ என்னை வாழ்த்தி அருள்வார் ஐயனே, என் பாதமே சரணம். ஆயிரம் கரங்கள் நீட்டி அணைக்கின்ற தாயே போற்றி, அருள் பொங்கும் முகத்தை காட்டி இருள் நீக்கும் தந்தாய் போற்றி, தாயினும் பரிந்து சால சகலரை அணைப்பாய் போற்றி, தழைக்கும் ஓர் உயிர்கெல்லாம் துணைக்கரம் கொடுப்பாய் போற்றி, தூய
தூயவர் இதயம் போல துலங்கிடும் மொழியே போற்றி தூரத்தே நெருப்பை வைத்து சாரத்தை தருவாய் போற்றி ஞாயிறே நலமே வாழ்க நாயகன் வடிவே போற்றி நானிலம் உலனான் மட்டும் போற்றுவோம் போற்றி போற்றி. இப்பொழுது உன்னிடம் யாசகம்பர தேவேந்திரன் மாறுவேடத்தில் வந்திருக்கிறான். தன் மகன் அர்ஜுனன் போர்க்களத்திலே உன்னை வெல்ல வேண்டும் என்பதற்காக கண்ணனின் அறிவுரைப்படி உன் உடலோடு ஒட்டியுள்ள கவச குண்டலத்தை தானமாக பெற வந்துள்ளார். நீ எந்த காரணத்தை முன்னிட்டும் அந்த கவச குண்டலத்தை தானமாக கொடுத்தால் உயிருக்கு ஆபத்து. வாருங்கள் பெரியவரே, தங்களை காண நான் எந்த தவம் செய்தேனோ இப்படி வாருங்கள். யாது வேண்டி என்னிடம் வந்தீரோ? மன்னவா, என்ன செய்வது? என் தள்ளாமை பின்ன கிழக்க, என் தனியாத ஆசை முன்னு கிழக்க, நீண்ட நெடுந்தோறும் நடந்து வர என் நேரம் ஆகிவிட்டது. இங்கு வந்து பார்த்த பிறகுதான் தெரிந்தது கொடையெல்லாம் கொடுத்து முடிந்தாகிவிட்டதே என்று. இனி நாளைதான் வந்தது வந்து விட்டோம். இனி மன்னரையாவது பார்த்து விட்டு போகலாம் என்றுதான் வந்தேன் மன்னவா. பரவாயில்லை, தாங்கள் விரும்பி வந்ததை தவறாமல் கொடுப்பேன். தாராளமாக கேளுங்கள். மன்னவா, தாங்கள் எதை கேட்டாலும் இல்லை என்னாது கொடுத்தீர்களா மன்னவா? பெரியவரே, இல்லை என்னும் சொல்லை கல்லாதவன் இந்த கர்ணன். கேளுங்கள். மன்னவா, தங்கள் உடலோடு ஒட்டியுள்ள கவச குண்டலத்தை எனக்கு தானமாக வழங்க வேண்டும். தேவேந்திரா, ஒரு வார்த்தை. கர்ணா, உன் உடன் பிறந்த கவச குண்டலத்தை எனக்கு தானமாக தர வேண்டும் என்று ஒரே ஒரு வார்த்தை சொல்லி அனுப்பியிருந்தால் போதுமே, நலிவுற்று கழிந்து போகும் இந்த மாமிச பிண்டத்தில் ஒட்டியுள்ள உயிரற்ற கூட்டை கலட்டி வந்து தங்கள் காலடியில் சமர்ப்பித்திருப்பேனே. இதற்காகவா தாங்கள் நடை தளர்ந்து இடை மெலிந்து கூணி குறுகி குடுகுடு இளவனாக உருவெடுத்து வர வேண்டும்? சுவாமி, இதோ வருகிறேன். இப்படி ஒரு கொடையாளியை இதுவரை நான் கண்டதே இல்லை. வந்திருப்பது இந்திரன் என்று அறிந்தும், பேசப் போவது தன் உயிரென்று தெரிந்தும் இல்லை என்னாது கொடுத்த கொடைவள்ளலே. மானிட ஜென்மத்தில் எல்லோருக்கும் இறப்பு உண்டு, ஆனால் உனக்கு என்றென்றும் இறப்பே இல்லை. இதோ இந்த சக்தி வேளை உனக்கு தருகிறேன். ஒருவனை தவிர மற்ற யார் மீது பிரபோகித்தாலும் இது தப்பாமல் கொள்ளும். நான் வருகிறேன்.
சக்கரவானம் சூழ்ந்த பூமியை அரசாண்ட தர்மராஜனிடம் பழகி இருந்து அவர் வனவாசம் செய்த போதும் கனநேசம் கொண்டு கலந்து திரிந்தேன். அவர் என்னை விட்டு ஓர் வருடம் பிரிந்திருக்க வேண்டியதால் நான் உம்மிடம் சில நாட்கள் காலம் கழிக்கலாம் என்று இங்கு வந்தேன். என் பெயர் கங்கப்பட்டார். என் நாட்டை பாராட்டுகிறேன். உன்னுடைய நாமதாபமே என்னுடைய ஞாபகம். இன்று முதல் இந்த நாட்டில் என்று வேணாலும் செய்யலாம். வணக்கம் அண்ணா. நான் படைத்தொழிலை கூறியவன். கூட்டுக்கறி, குழம்புக்கறி, குழைக்கறி, பொறிக்கறி, பச்சடி, கிச்சடி முதலிய உணவுகளும் உண்ணல், திண்ணல், நக்கல், பருகல் என்னும் அறுசுவை உணவுகளும் அவற்றுடைய அறுசுவை உண்டியும் தவிர்த்தேன். ஒரு சமயத்தில் வில்லம் எடுப்பேன், ஒரு சமயத்தில் மல்லம் கொடுப்பேன். தர்மராஜருக்கு தம்பியான தீமனை விட்டு திரிந்து ஒரு வருடம் இங்கு இருக்க வந்தேன். மிகவும் சந்தோஷம். யாருங்க இவரை இன்று முதல் அரமனையில் சமையல் கட்டில் சேர்த்து விடுங்கள். எத்தனையும் கொண்டால் காண்டீபன் என்றும் அர்ஜுனனின் அரமனையில் இருக்கும் வேலியர்களின் நாடும் ஒரு பேர். நாட்டிய கலையை நன்றாக கற்று உள்ளவர். பெண்களுக்கு பரதநாட்டியம் கற்றுக் கொடுப்பதில் எனக்கு நிகர் யாரும் இல்லை. என் பெயர் திரகண்டல் என்று வந்தேன். அப்படி மிக சந்தோஷம். இன்று முதல் என் நாட்டில் என் மகனும் பரதநாட்டியத்தை கற்றுக் கொடுத்து சந்தோஷமாக வளர்த்துக் கொள்வான். அவனுக்கும் அல்ல. வணக்கம் அரசே. நான் அஸ்வசாஸ்திரத்தை நன்கு உணர்ந்தவன். பாண்டவர்களில் அர்ஜுனனுக்கு இணையவனாகிய நகுலனிடமிருந்து குதிரைகளை பராமரித்து வந்தேன். அவர் ஒரு வருட காலம் பிரிந்திருக்க நேர்ந்ததால் அந்த ஒரு வருடத்தையும் தங்களிடம் இருந்து கழிக்கலாம் என்று எண்ணி இங்கு வந்தேன். அப்படியா? மிக மிக சந்தோஷம். இன்று முதல் என் நாட்டில் இருக்கிற குதிரைகளை பராமரித்துக் கொண்டு வந்து உன் சொந்தத்து போல் காப்பாற்றிக் கொள். ஆகட்டும் அண்ணா. வணக்கம். வருக வருக. மிகவும் சந்தோஷம். இன்று முதல் என் பசுக்களை துரியோதனன் சொக்கட்டான் ஆடி இக்கட்டடைந்து நாட்டை விடுத்து காட்டை எடுத்து வனவாசம் பண்ணிய பாண்டவர்களில் இளம் சிங்கமாகிய சகாதேவனுடைய பசுக்களை பார்த்து மேய்த்து காத்து வந்த கோபாலனான். என் பெயர் தந்திரபாலன். மிகவும் சந்தோஷம். இன்று போல் உன்னுடைய பசுகள் போல காப்பாற்றிக் கொண்டு உன் சொந்த பசுகள் போல் வளர்த்து கொண்டு வா. ஆகட்டும் அரசு. வணக்கம் மகாராஜா. என் பெயர் விருதகாரணி. பாண்டவர்கள் பத்னியான பாண்டாளி திரௌபதியிடம் நான் பணிப்பெண்ணாக இருந்தேன். ஆனால் அவர்கள் ஒரு வருடம் மறைந்து வாழ சென்று விட்டார்கள். ஆனால் ஒரு வருடத்தை கழிக்க உங்களிடம் தேடி தேடி வந்தேன். பெண்ணே, இன்று முதல் என் நாட்டின் மகாராணியிடம் தோழியாக இருந்து கொள். ஊசி வாங்கலையோ ஊசி, ஊசி வாங்கலையோ ஊசி, குண்டூசி, மண்டூசி, செண்டூசி, கொண்ட ஊசி, ஊசி வாங்கலையோ ஊசி, ஊசி வாங்கலையோ ஊசி. நீ என்ன விஸ்கி விஸ்கன் ஹாஸ்பிட்டல் பாசிக்க போயிரு. நீதான் ஒட்டுக்கு போயிட்டா நான் என்ன பண்றேன்? ஆமா, பாசி வியாபாரம் எப்படி? அது யாரையும் கேட்கல. பாசி வியாபாரம் போனா வீடியோ போற பசங்க டாஸ்மார் பாக்குறானுங்க. ஏ புள்ளே, அப்படி இப்படின்னு பேசின்னு பேர் எடுத்தாங்க புள்ளே. சாதியில குறைச்சுதான் ஐயா. ஆமா, வியாபாரம் எப்படி இருக்குது? அவன் ஏன் புள்ள கேக்குற? ஊசி விக்க ஊருக்குள்ள போனா அங்க ஊசி வாங்க ஒருத்தரும் இல்ல. ஊசி குத்தத்தான் இருக்காங்க நிறைய. அப்படியே கண்ட பக்கமெல்லாம் கண்ணடிக்கிறாளுங்க. கண்ணடிக்கிறாருங்க. கண்ணடிக்குமா அப்படி இப்படி பண்ணி எனக்கு துரோகம் பண்ணிடாதீங்க.
ஏன் புள்ள இன்னொரு நாளைக்கு அப்படிக்கு இப்படி பேசப்படாத. எனக்கு கேட்ட கோவம். ஆமா நான் சாதியில கோரம்புல எனக்கு மட்டும் கோவம் என்ன பத்தி பேசணும். ஆமா புள்ள நமக்குள்ள கோவம் இருக்கு. வா புள்ள இப்படி தரையில் மீன் இருக்கும் தரணியுள் உள்ள முறை எங்கு தவியாய் தவிக்குதடா. ஒத்திலே பாம்பு இருக்கும் பூதலத்தில் உள்ள முறை எங்கு அரவணையில் பாம்பு வந்து அதிகாரம் நடத்துதடா. எனக்கு புரியுது ஊருக்கு புரியலடி சிங்கி ஊருக்கு புரியலடி சிங்கி ஊருக்கு புரியலடி. உனக்கும் புரியுது எனக்கு புரியுது ஊருக்கு புரியலடி சிங்கி ஊருக்கு புரியலடி